10வது அதிகாரம் 16வது 17வது வசனத்தை பார்க்க போகிறோம். இந்த வேளையிலும் முகநூலில் இருக்கிற ஒவ்வொரு ஆடியன்ஸுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் என்று நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 10, 16, 17. நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் இரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மட்டும் சங்காரம் செய்தான். பின்பு யெகூ ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. இப்போதும் பகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியையும் என்னிடத்தில் அழைப்பித்தீங்கள், ஒருவனும் குறையலாகாது. நான் பகாலுக்கு பெரிய பலிபீடம் போடுகிறேன், வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான். பகாலின் பணிவிடைக்காரர்களை அழிக்கும்படி யெகூ இதை தந்திரமாய் செய்தான். இங்கு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு பக்தி வைராக்கியம் என்றால் அது எதில் காண்பிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறான் என்றால் அவன் கர்த்தருடைய அன்பில நிலைத்திருக்கிறான். கர்த்தருடைய அன்பில நிலைத்து திடனாய் இருக்கிறவன் மட்டும்தான் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் இருக்க முடியும். ஆமென். நாங்கள் 2 விதமான வைராக்கியத்தை பார்க்கிறோம். ஒன்று ஆவிக்குரிய வைராக்கியம், இன்னும் ஒன்று மாமிசத்துக்குரிய வைராக்கியம். சில வேளை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கூட எங்களுக்கு சோதனைகள் வரும்போது, சில பிள்ளைகளோடு வரும்போது எதுக்காக சொல்றேன்டா, மாமிசத்தில் வர்ற வைராக்கியம் எமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தார் பாராட்டுகிற வைராக்கியம் மாமிச வைராக்கியம். அதாவது சொல்லுவார்கள், நீ என்ற பிள்ளை இல்லை, என்ன கண்ணில் முழிக்காத. அது ஒரு வைராக்கியம் பிள்ளைகளுக்கு சொல்றோம், அப்படித்தானே? நான் சாகும் வரையும் உன் வீட்டை நான் மிதிக்க மாட்டேன். அது ஒரு மாமிச வைராக்கியம். நான் உனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என்று சொன்னீங்கன்னா அது மாமிச வைராக்கியம். அதுல என்ன இருக்குது என்று சொன்னா, ஒரு எரிச்சல் இருக்கிறது அந்த வைராக்கியத்தில், ஒரு கோபம் இருக்கிறது. எந்த வைராக்கியம்? மாமிசத்தில் செய்யப்படுகிற வைராக்கியம். ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரிடமும் கர்த்தருடைய ஆலயத்தின் மீதும் வைராக்கியம் இருக்க வேணும். அல்லேலூயா. சில வேளை நாங்கள் பார்க்குறோம், துக்க வைராக்கியம் இருக்கும், பழிக்கு பழி வாங்குற வைராக்கியம் இருக்கும். ஏசாக்கு இருந்தது என்ன? ஒரு நாள் என்னுடைய தகப்பன் மரிப்பார், அந்த மரண விட்டுக்கு என்னுடைய தம்பி வருவான், அவனை நான் சாகடிப்பேன். அது ஒரு பழிக்கு பழி வாங்குற வைராக்கியம். துன்ப வைராக்கியம், ஒரு பிள்ளையை சபித்து நீ எனக்கு பிள்ளை இல்லப்போ கடைசி வரையும் என் கண்ணில் முழிக்காத, அது ஒரு வைராக்கியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 4:18, நல்ல விடயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அது என்னென்றால், என்ன வந்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழுவேன் என்று எடுக்கிற முடிவு ஒரு பக்தி வைராக்கியம். ஊக்கமாக நான் ஜெபிப்பேன், கர்த்தருக்குள் ஒரு ஆத்மாவையாவது நான் இந்த ஆண்டு ஆதாயம் பண்ணுவேன். அது நல்ல காரியத்துக்காக பாராட்டுகிற வைராக்கியமாய் இருக்கிறது. நல்ல தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்துரு நெருக்கும் போது கர்த்தருடைய பக்கத்தில் நான் நிற்பேன், அது ஒரு பக்தி வைராக்கியம். ஏண்டா இந்த நாளும் உபத்திரம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த பக்தி வைராக்கியத்தை இழந்து விடுவோம் சத்துரு நெருக்கும் போது. ஆனால் எது பக்தி வைராக்கியம்? சத்துரு நெருக்கினாலும் நான் கர்த்தர் பக்கத்தில் நிற்பேன். ஜோபு என்ற மனுஷனை நாங்கள் பார்க்கும்போது 13வது அதிகாரம் 15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தில் நான் தளர மாட்டேன். இது பக்தி வைராக்கியம். ஆமென். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் இழந்தான், தேவனாலே
தேவனிடத்தில் பக்தி வைராக்கியத்தை அவன் இழக்காதவனாயிருந்தான். ஆமென். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நோக்கு பொற்சிலையை வணங்க வேணும் என்று சொன்ன வேளையில, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அப்படி தப்புவிக்காமல் போனால் கூட நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னான். அது ஒரு பக்தி வைராக்கியம். ஆமென். ஜெபிக்க கூடாது. அப்படியான வேளையில கூட 3 வேளை எருசலேமை நோக்கி பலகணி திறந்து ஜன்னலை திறந்து செபித்த தானியேல் சிங்கக்கவிக்குள்ள போடப்பட்ட வேளையில கூட அவன் அதில் நான் தைரியமாக நிற்பேன், வைராக்கியமாக நிற்பேன் என்று வைராக்கியம் பாராட்டினானா இல்லையா? வைராக்கியம் பாராட்டினார். எல்லாம் தானியேல் 6:10 பார்க்கலாம், தானியேல் 3வது அதிகாரம் 17-18 பார்க்கலாம். ஆனால் இன்னும் நான் சாப்டருக்கு வரவில்லை. பயப்படாமல் வைராக்கியமாய் இருந்த இவர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்த வேண்டிய முடிவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆசீர்வாதம் ஒன்று. ஆமென். தானியேலை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைத்தாரா இல்லையா? தானியேலோடு சேர்ந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நோக்கு வைத்தாரா இல்லையா? ஜோபு வைராக்கியம் இருந்ததால இழந்ததை விட இரட்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? ஜோசேப்பு நான் அசுத்தப்பட மாட்டேன், போத்தியுடைய மனைவினாலே தீட்டுப்பட மாட்டேன் என்று இருந்த அவனுக்குள்ள அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் உயர்வு வந்ததா இல்லையா? வந்தது. மாமிச வைராக்கியத்தை விட கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டுவது எப்போதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை முடிவில் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் 4:14 எஸ்தர் ராஜாத்தி வைராக்கியமாயிருந்தாள். அதாவது யூத ஜனங்கள் யூதர்களை அழிக்க போகிறார், ஆமான் எடுத்து விட்டான் அனுமதி அகஸ்வேரு ராஜாட்ட. அப்படி சொன்னால் நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்லி அவ்வளவு வைராக்கியமாய் இருந்து யூதருக்காக அவள் போராடினதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த யூதா ஜனங்கள் தப்பி வைத்ததும் அந்த அவருக்கு எதிராக வந்த ஆமான் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவளுடைய வைராக்கியம். 6 எஸ்தருடைய வைராக்கியம். நான் செத்தாலும் சாவேன், ஆனா இந்த ஜனங்களை விடுவிக்காமல் நான் போக மாட்டேன். இப்படியான ஒரு வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற வேளையில ஆசீர்வாதம். ஆனா இங்க சில தேவதாசர்களை உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு வித்தியாசமான வைராக்கியம் கொண்டார்கள். இங்க நாங்க பார்த்தோம் யெகூ ராஜா. யெகூவை யார் அபிஷேகம் பண்ணது? யார் அபிஷேகம் பண்ணது? எலியா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக யெகூவுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம் விக்கிர ஆராதனையை ஒழிக்க வேணும். முதல் வேலையாக தேவ வைராக்கியமாய் என்ன செய்தான்? பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டினான், படை வீரர்களை கொன்று போட்டான், பாகால் விக்கிரங்களையும் தோப்புகளையும் தகர்த்து போட்டான், பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். இந்த வசனத்தில் 2 ராஜாக்கள் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவனுக்குள்ள இருந்தது இந்த விக்கிரகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எங்களுக்குள்ள என்ன இருக்குது? என்ன சொல்லுவாங்களே, தலையும் காட்டி வாழையும் காட்டுறதா? ரெண்டுக்கும் ஒத்து போறது. அப்ப இங்கே அவன் பாராட்டிய வைராக்கியம் விக்கிர ஆராதனையை அழித்தே போட வேணும். 2 ராஜாக்கள் 10:16 நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக நான் இருக்க வைராக்கியத்தை கதைப்பார். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக நீங்கள் வைத்திருக்கிற வைராக்கியத்தை புறஜாதிகள் பார்க்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய இனத்தார் பார்க்க வேணும், உங்கள் நண்பர்கள் பார்க்க வேணும். எந்த ஒரு விக்கிர ஆராதனைக்கும் தேவ பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த விக்கிரகத்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு விக்கிரகத்தோடு நாங்கள் இணையவும் கூடாது. அப்ப யெகூ சொல்றான், என்னுடைய கர்த்தர் செய்யற நன்மையை வந்து பார், கர்த்தருக்கு நான் பாராட்டிய வைராக்கியத்தை பார். இன்றைக்கு சாட்சி என்ன தேவனுடைய பிள்ளைக்கு? இன்றைக்கு அவனோடு அவனாகவும், பர்சனுக்கு பர்சனாகவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாலும், யூதனுக்கு யூதனாகவும், ஆசாரியனுக்கு டாக்ஸ் கலெக்டருக்கு
ஆமென். அவனாகவும் இருக்கிறது பக்தி வைராக்கியம் அல்ல. இந்த இயேசுவுக்காக நாம் வாழுகிறேன். என்னோட வீட்டில் என்ன விக்கிரகமான காரியம் வைத்திருக்கிறேன், எந்த விக்கிரகத்தோடு நான் இணைந்து போகிறேன், யாருக்கு நான் சம்மதிக்கிறேன், யாரோடு நான் பேசுகிறேன், எப்படியான சம்பாஷணை அங்கு ஒன்று. அன்பான தேவ ஜனமே, ஜெகு ஒரு ராஜா. அவன் பாராட்டியது விக்கிரகத்தை ஒழிக்க வேணும். இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு அசைன்மென்ட் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காக செபிக்க வேணும். விக்கிரக ஆராதனைகள் தேசத்தில் வந்து தீட்டுப்படக்கூடாது, செபிக்க வேணும். எங்களோட வீடுகளில் கூட விக்கிரகமான ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அல்லது நம்முடைய சம்பாஷணைகள் நாம் கலந்து போகிறது விக்கிரக ஆராதனையோட சம்பந்தப்பட்டிருக்கா? இன்றைக்கு அவன் வந்தோடனே பணிவிடக்காரர் அழித்து போட்டான், பாகால் தீர்க்கதரிசி அழித்து போட்டான். ஆறு ஜெகு அவன் அவ்வளவு ஜோனத்தாப் சொல்றான், நீ வந்து பார். முழு சமாரியாவும் கண்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் ஆறு ஜெகு ராஜாவுடைய வைராக்கியத்தை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதை விட யார் எங்கட வைராக்கியத்தை அதிகமாய் பார்ப்பார்? நம் ஆண்டவர். இவன் என்ன சொல்றான்? தன்னுடைய வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கணும். இன்றைக்கு உங்களோட வைராக்கியத்தை யார் பார்க்க வேணும்? பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்க வேணும். எதன் மேல் இருக்கிறது? யெகோவாவின் இந்த வைராக்கியம் அந்த நாட்டுக்கு ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் கவனிக்க தவறவில்லை. கர்த்தர் கவனிக்க தவறவில்லை. அதற்கு வெகுமதியாக 2 ராஜாக்கள் 10:30 பாருங்க. 2 ராஜாக்கள் 10:30 கர்த்தர் யெகோவாவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 4 தலைமுறையாக என்ன செய்வார்கள்? வீற்றிருப்பார்கள். அந்த சிங்காசனம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் ஜெகனுடைய பக்தி வைராக்கியம். அது தலைமுறை. இன்னைக்கு நீங்க பாராட்டுற பக்தி வைராக்கியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பலாபலங்களை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். இதனால் தேவன் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தினால். அப்போ முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? விக்கிரகத்தை அழிக்க வேணும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எதை விக்கிரகமாக வைத்திருக்கிறோம்? எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன்? எங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்காரரோடு நாம் எதை குறித்து பேசுகிறோம்? அவர்களோடு இணைந்து எதை நாம் செய்கிறோம்? Hallelujah. Sometimes people don't agree. அந்த கூட்டம் இந்த கூட்டம். நான் பெரிய ஆள் படிக்கல, ஹிந்து லேடிஸில் அவ்வளவு பேச்சு போட்டு வைராக்கியம். ஆனால் ஒரு கெட் டுகெதர் வைப்பினோம், அவர்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஐ won't go. Even I படிப்பிச்ச டீச்சர், why you didn't come? That fellowship I don't need it. I need the fellowship with Christianity. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றார், உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தையும், யேகோவுக்கு சொல்றார் சமாதானத்தையும் தருவேன். எதை கொடுக்கிறார்? சமாதானம். ஒரு பாகாலை அழிச்சான், பாகால் தீர்க்கதரிசி அழிச்சான், மேடைகளை அழித்தான், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். அதை வந்து பார் என்று யோனத்தாப்புக்கும் அவன் சொன்னதான். ஆமென். அந்த பக்தி வைராக்கியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேணும். 2வதாக எலியாவினுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கிற பக்தி வைராக்கியம். ஆமென், அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி உள்ளத்தில் அவனுக்கு பக்தி வைராக்கியம் இருந்தது. அந்த நாட்களில் ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவி யேசபேலும் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். 1 ராஜாக்கள் 21:25 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 King 21:25. எல்லாவித பொல்லாப்புகளையும் ஆகாப் செய்வதற்கு ஜெசபேல் அவனை தூண்டினதை நாங்கள் பார்க்கிறோம்.
நரகலான விக்கிரக ஆராதனை ராஜ அரண்மனையில ஸ்தாபித்து கொண்டே இருந்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை பந்தியிலே சாப்பிட வைத்தாளாம். 6 யேசபேல். ஆமென். ஆகாப் இஸ்ரவேலுக்கு சொந்தமானவன், ஆண்டவருடைய பிள்ளையாக வேண்டியவன். ஒரு யேசபேலினாலே இப்படியாக பாகால் தேசத்தை பந்தியில் சாப்பிட வச்சு கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை தேடி பிடித்து கொன்று குவித்தாள். 6 யேசபேலும் ஆகாப்பும். 1 ராஜாக்கள் 18:13 நாபேத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து அவனை கல்லறிந்து கொண்டு விட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எலியா தீர்க்கதரிசி எழும்புகிறான். ஆமென். அவனுக்குள் ஒரு பக்தி வைராக்கியம். எலியாவை கண்டபோது ஆகாப் சொல்றான், இஸ்ரவேலை கலக்க பண்ணுறவர் நீயா என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றதுனால நீரும் உம்முடைய தகப்பனும் தான் இஸ்ரவேலில் கலங்க பண்ணினீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் பதில் சொன்னான். அவனது பக்தி வைராக்கியம் என்ன செய்தது? 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 யெஸ்பேலின் பந்தியில் சாப்பிட்ற தீர்க்கதரிசிகளையும் சவால் விட்டு அவன் கொன்று போட்டதை பார்க்கிறோம். பக்தி வைராக்கியம். யெஸ்பேல் வைத்திருந்தது பாகால் தீர்க்கதரிசி மேல, எலியா வைத்திருந்த பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல. அதனால் தான் 850 பேரை தண்ணி நின்று வெட்டினான். ஆமென். இன்றைக்கு கர்த்தரை குறித்தொரு பக்தி வைராக்கியம். காலையிலிருந்து அந்திப்பலி செலுத்தும் வரை அவன் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுகிறான். ஆமென். சவால் விடுகிறான். 6 எலியா. அந்த நேரம் அவன் ஜெபித்தான். பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கண்டார். அக்கினியை இறங்க பண்ணினார். அந்த அக்கினி என்ன செய்தது? சர்வாங்க தகன பலி, விறகு எல்லாவற்றையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் முகப்புக்குவர விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று பக்தி வைராக்கியம் கொண்டார்கள். நீங்கள் அது வீட்டை போய் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தா இந்த நிற்கும். அப்ப தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்ததினால் தான் அவன் பாகால் திகசை வெட்டினான், சவால் விட்டான், ஜெபித்தான். இன்றைக்கு பக்தி வைராக்கியமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் என்ன தேவனுக்காக செய்கிறோம்? எப்படி உங்களோட வைராக்கியத்தை கர்த்தருக்கு ரிப்ரஸ் பண்றீங்க அல்லது பிரசன்ட் பண்றீங்க கர்த்தருக்கு? ஆமென். யெகூ வைத்திருந்தது விக்கிரகத்தை அழிக்கிற வைராக்கியம். எலியா வைத்திருந்தது தேவன் பேர்ல இருந்த வைராக்கியம். ஹல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு யார் யெஸ்பேலை கொன்றது? ஜெகு. ஆமென். ஜெகுவை அபிஷேகம் பண்ணது யாரு? எலியா. எலியா யாரை கொண்டான்? ஜெகு யெஸ்பேலை கொண்டான். எலியா யெஸ்பேலுடைய பாகாலை கொண்டான். அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்தது. முகங்குப்புற பார்த்து கொடுந்தவர்களெல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஜெகுவுக்கு என்ன கிடைச்சது? சந்ததி சந்ததியாக சிங்காசனத்தில் இருக்கிற பிரியாரிட்டியும் சமாதானமும். எலியாக்கு என்ன கிடைத்தது? தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்டினால சுழல் காட்டுல பரலோகத்துல மரணத்தை காணாமல் எடுக்கப்பட்ட பெரியோரு சிலாக்கியம். ஏன்? தேவன் மேல் பாராட்டிய வைராக்கியம். யார் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு, பரிசு உண்டு. ஆமென். எஸ்தருக்கு நீதிக்குரிய பரிசு கிடைச்சதா இல்லையா? எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைத்தது. ஏன்? ஒன்று, நான் செத்தாலும் சாவேன், உபவாசம் இருந்து தோழியரோட இருக்க போகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நான் போக போகிறேன், அவர்களுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க போகிறது, 127 நாடுகளின் யூத மக்களை நான் காப்பாற்ற போகிறேன். அவள் செத்தாலும் சாவேன் என்ற வைராக்கியம். எலியா குந்தி குந்தி எழும்பாத, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை சேவி. பாகால் தெய்வமானால் பாகாலை தந்தி. அந்த ஒரு வைராக்கியம் பாராட்டிய மனுஷன். இன்றைக்கு எங்களுடைய வைராக்கியம் யார் பேரில் இருக்கிறது?
மாமிச வைராக்கியமா அல்லது ஆவிக்குரிய வைராக்கியமா? ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக என்னாகும் புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் 11 13 எடுத்துக்கொள்ளுங்கள். பினேகாசின் பக்தி வைராக்கியம், யெகோவாவின் பக்தி வைராக்கியம் விக்கிரதையில் இருந்தது. எலியாவின் வைராக்கியம் தேவனிடம் இருந்தது. பினேகாசின் வைராக்கியம் பரிசுத்தத்தில் இருந்தது. என்னாகமம் 25:11 நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடி ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனான எலேசாயரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். அடுத்த வசனம், ஆகியால் இது அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன். 13 அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவம் தெய்வத்தை செய்தபடியால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? பரிசுத்த குலைச்சலை பார்க்க முடியாமல் அவன் அப்படியாக மீதியானிட்டேந்து ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார் இஸ்ரவேல் மகனுக்கு. அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர்களை வெட்டி கொன்று விட்டான். 6 ஆரோனின் மகனுடைய மகன், அவனுக்குள்ள இருந்தது பரிசுத்தம். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் போல நாம் பரிசுத்தமாக வேணும். ஆசாரியராய் இருக்கிற நாமும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேணும். ஜனங்கள் போய் அங்கு எல்லாம் பலியிட்டு எங்க அவர்களோட மிக்ஸ் பண்ணி பரியிட்டு விருந்துண்டு ஜனங்கள் எல்லாம் அப்படியாக புசித்து குடித்து தேவர்களை பறந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் அக்கிரமமான ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியத்தை செய்தார்கள். ஆமென். இன்றைக்கு எங்களை சிந்திச்சு பாருங்க, எங்களை சிந்திச்சு பாருங்க. பரிசுத்தத்தில் வைராக்கியமாக இருக்கிறோமா? எலியாசார் காண்கிறான், இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து வந்தான். அதை ஆரோனும் குமாரனாகிய எலியாசார் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேல் நாயி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ண மறையில அவன் பின்னாலவே இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியும் 2 பேருடைய வயிற்றில் குற்றி போட்டான். எதன் நிமித்தம்? பரிசுத்த குலைச்சலின் நிமித்தம். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வைராக்கியம் நாங்கள் பாராட்டுவோம். இது பரிசுத்தம் இல்லையா என்று தெரியுது, ஆனால் ஏதோ ஒன்று வருது, அதனால் லாபம் ஒன்று வருது, அதனால் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கிறது, அதனால் ஒரு உயர்வு ஒன்று உலகத்தில் உயர்வு வருது. இன்றைக்கு ஆண்டவர் பார்க்குறேன் பினேகாசுடைய பரிசுத்த வைராக்கியம் என்ன கிடைத்தது? இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மாற்றினான். அவனது சந்ததிக்கு நித்திய ஆசாரிய உடன்படிக்கை தேவனால கொடுக்கப்பட்டது. சமாதானத்தையும் தேவன் கொடுத்தார். அப்ப நாங்கள் பாராட்டுற ஒவ்வொரு வைராக்கியத்துக்கும் ஒவ்வொரு பிரயோசனம் என்று இஸ்ரவேலர் நிர்மூலமாகாதபடி கர்த்தருடைய இருதயம் திரும்பிட்டாம். அப்ப பினேகாஸ் செய்த காரியம் கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணது. பினேகாசுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அவர் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற என்ன காரியமாக இருந்தாலும் பக்தி வைராக்கியத்துக்காக விட்டுவிட வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக கேட்கறது மட்டுமில்லை, நீங்கள் கை கொண்டாத்தான் சமாதானமும் ஆமென் ஆண்டவர் எங்களோடு வச்சதுக்கு உடன்படிக்கை நிறைவேறும். அப்போ இந்த 3 மனுஷரை கொடுத்து காட்டி கொடுத்திருக்கிறேன். யாரு? யெகூ ராஜா, எலியா தீர்க்கதரிசி, பினேகாஸ் ஆசாரியன். 1 விக்கிரகத்தை எதிர்த்து வைராக்கியம், 2 தேவனுக்குள்ள பாராட்ட வைராக்கியம், 3வது பரிசுத்தத்தில் வைராக்கியம். நாம் எவ்வளவு தான் கேட்டாலும் எங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு முன்னால் பரிசுத்தம் இல்லை, இது தேவனுக்கு முன்னால் பிழையான காரியம். நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமா? செய்கிறோம்.
பிள்ளை என்று தெரியும் நாங்கள் செய்கிறோம். ஏன் அதை செய்கிறோம்? இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே அவன் நிர்மூலமாகாதபடி கர்த்தருடைய இதயம் திரும்பிட்டுதான். ஆமென். இன்றைக்கி நாங்கள் மனம் திரும்புகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக தாவீதுக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவன் சொல்கிறான், சங்கீதம் 119 139, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிச்சது. அப்படி வசனத்தை 119 சங்கீதத்தை வாசிச்சிங்கன்னா அவன் அவ்வளவு வசனத்தை பற்றி, என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம், அந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தும், அந்த வசனம் என்னை புடமிடட்டும், அந்த வசனம் 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 என்று சொல்லி வசனத்துக்காக ஒரு பக்தி வைராக்கியம். இன்றைக்கு வார்த்தை சொன்னா அன்னையுடைய வாழ்க்கையில் என்ன டைம்? இஸ் இட் டைம்? இஸ் இட் டைம்? when she is going to finish it? இதெல்லாம் தெரியாதா? வேதத்தில் படித்ததெல்லாம் தெரியாதா? எனக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச செய்யோன்னு மட்டும்தான் பிரசங்கமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக அவன் சொல்றான், என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. இன்றைக்கு வசனத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேணும். வசனத்தை தியானிக்க வேணும். அந்த வசனத்தை அபியாசப்படுத்தணும். அது எங்களுக்குள்ள அதன் வழியில் நடக்க வேணும். அதுதான் பக்தி, வசனத்தின் மேல் வைத்த பக்தி வைராக்கியம். ஆமென். வேதத்தை நேசிக்க வைராக்கியம் இருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தின்படி வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிற வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அதான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:3 வேதத்தை தீர்க்க வசனத்தை வாசிக்கிறவரும் கேட்கிறவரும் இதன்படி செய்கிறவனுமார் பாக்கியவான். அப்போ வசனத்தில் ஒரு வைராக்கியம். இப்போ நான் கேட்க மாட்டேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனால் தெரியும். ஆமென். தெரியும். வசனம் சொல்லிக்கல புத்தாம் அங்கே திருப்புப்படலன்னு வச்சுக்கொண்டு சொல்லலாம். ஆமென். நான் குறை பிடிக்கவில்லை, நானும் வாசிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தில் ஒரு வைராக்கியம். இன்றைக்கி நம்ம வசனத்தை வாசிக்கணும். அந்த வசனத்தின்படி நாம் வாழ வேணும். அந்த வசனத்தை கைப்பிடிக்க வேணும். வெளிப்படுத்தல் 3:8 ஆண்டவர் சொன்னாரல்ல, உன் கிரியைகளை நான் கண்டேன், நீ வசனத்தை மறுதலியாமல், நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கற்கொண்டபடியாத்தான் திறந்த வாசல். இன்னைக்கு வசனத்தில் வைராக்கியம் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? ஆமென். எஸ். திறந்த வாசல் வைக்கப்படும். எங்களுக்கு முன்னால் தாவீது ராஜா, அவனுக்கே தேவ வசனத்தை மெடிடேஷன் செய்ய டைம் இருந்தா எங்களுக்கு இவ்வளவு நேரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தின் மீது வைராக்கியம், விக்கிர ஆராதனையை எதிர்த்து வைராக்கியம், தேவன் மீது வைராக்கியம், பரிசுத்தத்தை கொடுத்த வைராக்கியம், இவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பின்னாலே ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் கண்டுகொண்டதை பார்க்கிறோம். ஆமென். தாவீதுக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இட் இஸ் a light. ஆமென். தியானிக்கிறவன் பாக்கியவான். ஏற்ற வேளையில் அவன் கனி கொடுக்கிற மரமாய், நீர்க்காலம் ஓரமாய் நடத்தப்பட்ட மரம், இலையுறாதிருக்கிற மரம், கனியை கொடுக்கிற மரம். ஆமென். யாரு? வேதத்தை தியானிக்கிறோடைய வாழ்க்கையில். ஸோ அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. டைம் ஸ்டில் டைம் இருக்குது. ஐந்தாவது சிலாக்கள் அப்படியே கதை சொல்ல துவங்கிடுவேன். என்றால் டைம் இருக்குது, 45 நிமிஷம்னா கதையை தான் சொல்ல மாட்டேன். கதை சொன்னால் நல்லா நல்ல ஒரு விசேஷமான உழைப்பும் இருக்குன்னு தெரியுமா, நான் கதைக்கு போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இயேசுவினுடைய வைராக்கியம் எப்படி இருந்தது? அதாவது ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15 - 16. ஹல்லேலூயா. 2 யா
இதனாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காடிய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிக்கிறவர்களை நோக்கி இவர்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். தேவன் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். இயேசு சங்கீதக்காரன் சொல்றான் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திருக்கக்கூடிய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. இதே வசனத்தை இயேசுவுக்கு சீஷர்கள் எடுத்து காட்டுகிறார்கள், இப்படி எழுதி இருக்கிறது என்று. ஆமென், அல்லேலூயா. இந்த சங்கீதம் 69:9 இருக்கிறத அவர்கள் இப்படி உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது தாவீது எழுதி வச்ச அந்த காரியத்தை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். யோவான் 2:17 நாம் இதை பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம், ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம். எஸ், அல்லேலூயா. இது எனக்கு தேவன் கொடுத்த ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்தின் சகல பனிமுட்டு வேலைகள், ஆமென், இந்த ஆலயத்தை எல்லைகளை விஸ்தாரமாக்குற வேலைகள், ஆமென், இந்த ஆலயத்துக்கு செய்யப்படுகிற காரியங்கள், ஆமென், அல்லேலூயா. இதை ஆண்டவர் சொன்னார், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. சீரர்கள் இயேசுவுக்கு நினைவு கூர்ந்தார்களாம். ஆமென். ஆண்டவர் பெறம் ஏறுவதற்கு முன்பு ஆலயத்தை கொடுத்த வைராக்கியம் இருந்ததா இல்லையா? இப்போ எங்களுக்கு ஆலயத்தை கொடுத்த வைராக்கியம் யாருக்கு இருக்குது? பாஸ்டருக்கு. விசுவாசி என்று குறை சொல்லலை, எங்களுக்கு ஆலயத்தை கொடுத்த வைராக்கியமான விசுவாசம் இருக்கிறோம். நெடுக விசுவாசியில் குறை சொல்லக்கூடாது. ஆனால் வைராக்கியம் எந்த வேளையிலும், என் நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் இது எனக்கு தேவன் கொடுத்த சபை. ஆமென். சபை கட்டடம் மட்டுமல்ல, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தையும் சுத்திகரிக்க வேண்டும், இந்த ஆலயத்தையும் நான் பழுது பார்க்க வேண்டும், இந்த ஆலயத்தில் உள்ள குறைகளை நீக்க வேண்டும். சரீர பிரகாரமான ஆலயத்தை குறித்துக்குள்ள ஒரு விசுவாசி பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்றால் அது நேரம் போவதா? கொலோசியர் 1:27 கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். 1 பேதுரு 4:14 ஆவியானவர் வாசம் செய்கிறார். நாம் எம்முடையவர்கள் அல்ல, ஆண்டு சரீரம் ஆண்டவருடையது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மை காட், என்னோட கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அல்லேலூயா ஆமென் சொல்லுவேன். ஆனால் பிள்ளையா வர்றதுக்கு ஆமைன்னு சொல்ல மாட்டேன். பாஸ்டர்ன்றது சொல்லுவார், இதுக்கு ஆமைன்னு சொல்லட்டு அல்ல அர்த்தம் இருக்காது, அப்படியெல்லாம் நான் சொல்ல விட மாட்டேன். நானே இங்கே அநேக ஊழியக்காரவாதுக்கு பார்க்குறேன், வேண்டாத காரியம் ஆப்போசிட்டுக்கு ஆமேன் சொல்லுங்களேன் பார்ப்போம்டா. எப்படி ஆமேன் சொல்றது? உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமேன் சொல்லன்னா ஒரு விசுவாசி ஆமேன் சொல்லுமா? இல்ல, இப்படி செய்யாட்டி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய நீங்கள் சிரிக்கிறீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு, மற்ற மொழியில் வர்ற ஊழியக்காரரை கேட்டு சிரி கேட்கல. சிரிங்க, விசுவாசியை சிந்திங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனபடியா ஆலயத்தை குறித்து, என்னுடைய சரீரத்தை குறித்து, ஆமேன், என்னுடைய சரீரம் அவருடைய சுயரத்தினாலே சம்மதிக்கப்பட்ட சபை, இது எங்களுடையது, இது எங்களுடையது, நாங்களோட பங்கு, நாங்கள் வைராக்கியம். அப்படி ஒரு வைராக்கியம். ஆமேன். நான் தான் குட் ப்ரீச்சர். லுக் அட் த டைம். 8:30 10:30, 5 நிமிஷத்தில் பிடிச்சி 5 நிமிஷத்தில் போய் 10:30 போய் டக்குன்னு பார்க்கல குந்திருவோம் நாங்கள் எல்லாரும். அடுத்ததாக 6வது வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா, பவுலுடைய வைராக்கியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:16 ஆவியில வைராக்கியமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். பவுலுடைய வைராக்கியம் அப்போஸ்தலர் 17:16. ஹல்லேலூயா. அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிற கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டான். Something is going wrong.
long. I won't let these things to spread. He want to cut whatever unwanted matters in that city. அத்தேனா பட்டணத்துல விக்கிரன் நிறைஞ்சதால அவனுக்கு பார்க்கவே முடியாது. ஆவியில வைராக்கியம். Why they are doing? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இங்க மந்திரவாதி இருக்கிறார்? ஏன் இங்க விக்கிரக ஆராதனை இருக்கிறார்? அப்படியாக அன்பான தேவ ஜனமே, சத்துருடைய வல்லமையும் அவர் ராட்சத்தையும் நான் உடைக்க வேண்டும் என்று சொன்னா வைராக்கியம் பாராட்டவன். ஆமென், அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் நான் சிலவுல செல்ல போடுவேன், சூம்ல போடுவேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகணும். ஆமேன். அப்படித்தான் வாய்க்காதே போகவன். ஆமேன். என் சத்துரு என்னை மோட்கொள்ளாது, உன்னை நான் பாதபடியாக்கி போடுவேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திக மாட்டேன். அவனை தரமட்டமாக்கலாம். நாங்கள் அத்தேனா பட்டணத்தில் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு காரியங்களை சொல்றான். ஆறு இந்த பவுல் நியாயப்பிரமாண சவுல இருந்தவன் இப்போ ஆண்டவருக்குல பவுலாய் மாறி ஆவியில வைராக்கியம். ஆமென். ஒரு விஷப்பாம்பு கடிச்சால் இந்த இடம் என்று சொல்லி நாங்கள் அவன் சும்மா சிம்பிளாக தூக்கி எறிஞ்சு போட்டு அவன் சின்னவன் அவன் செத்து போட்டான். விஷம் கடிச்சு செத்துட்டான். அவன் சும்மா சிம்பிளாக தூக்கி எறிஞ்சு போட்டு கடல் சாமான் போன என்ன கடல்லிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு, கர்த்தர் நான் இதுக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் சாக மாட்டீங்க. உங்களால் சொல்ல முடியுமா? நான் உங்களோட வாரன், நீங்கள் சாக மாட்டீங்கன்னு. அப்படி ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான வைராக்கியம் இன்ட்ரடக்ஷனில் கூட்டது போல தானியேலின் வைராக்கியம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எஸ்தருடைய வைராக்கியம், யோசேப்புடைய வைராக்கியம், அதை விட இந்த 5 பேருடைய இந்த 6 பேருடைய வைராக்கியம் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த வைராக்கியம் தேவை. ஆமென். ஆவியில் வைராக்கியம், ஆலயத்தில் வைராக்கியம், விக்கிரத்தை உடைக்க வேணும். தேவனுக்கு எப்போது நான் விழ மாட்டேன், சிவத்தில் தரித்திருப்பேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய வல்லமையால் எனக்கு விரோதமாய் வர்றதை நான் முறியடிப்பேன். என் ஆண்டவர் சொல்லியிருக்கார். விரலா கையா உங்களுக்கு பெருசு, அதுவும் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கி வைக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறாருண்டா நீங்கள் ஆவிக்குரிய வைராக்கியம் பயந்தோடணுமா? நீங்கள் முன்னுக்கு நின்று போராடணுமா? முன்னுக்கு நின்று போராடணும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வைராக்கியத்தை குறித்து ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இலகுவாக கேட்டீங்க. நான் 3 மணிக்கு கண் பொசுங்க கண் பொசுங்க இதை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கு இப்படியான ஒரு வைராக்கியத்தை நாங்கள் பார்க்க வேணும், காண வேணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். 5 நிமிடங்கள் அப்படியாக ஒப்பு கொடுத்து இப்படியான வைராக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எமக்கு இருக்கும்படியாக தேவன் எங்களை மறுரூபப்படுத்தும்படியாக நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து சிவம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. யெகூவுடைய வைராக்கியம், எலியாவுடைய வைராக்கியம் எனக்குள்ள வரவேணும் ஆண்டவரே. இயேசுடைய வைராக்கியம் வரவேணும். தாவீதுடைய வைராக்கியம் வரவேணும் ஆண்டவரே. பவுலுடைய வைராக்கியம் எனக்குள்ள வரவேணும் அப்பா ஆண்டவரே. அந்த ஜீல் எனக்குள்ள வரவேணும்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஆலயம் வைராக்கியமாய் இருக்க வேணும். தேவன் கொடுத்த ஆலயம் வைராக்கியம். என்னுடைய சரீரத்தை கொடுத்த ஒரு வைராக்கியம் தீட்டுப்படாமல் இருக்க ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை கற்றுக்கொண்டதுபடி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை தேவனை குறித்த வைராக்கியம், சபையை குறித்த வைராக்கியம், ஆண்டவரே என்னுடைய காரியங்களை குறித்த வைராக்கியம், ஆண்டவரே எங்களை குறித்த ஒரு வைராக்கியம், ஆண்டவரே எங்களை தீட்டுப்படுத்தாத ஒரு வைராக்கியம்,
எங்களை தேவனுடைய அவயங்களா இருக்க செய்த அந்த வைராக்கியம், நான் தேவனுடைய சபையில் ஒரு அபயமா இருக்கிறேன் என்ற ஒரு வைராக்கியம் ஆண்டவரே எங்கள் பிள்ளை ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தாமே கொடுத்து ஆண்டவரே கத்தாவை தயாளப்படுத்தும்படியாய் ஆண்டவரை கேட்டுவிட்டு இப்படியே போகாதவாறு ஆண்டவரே பாகாக்களை முறியடிக்கிற ஒரு வைராக்கியம், பாகாலடி ஆண்டவரே கத்தாவே தேவனை நீ சொல்லும் பொழுது ஆண்டவரே பாகால் அகன்று போகிற ஒரு வைராக்கியம், வெகு எதை செய்தானோ அதே போல ஒரு வைராக்கியம் எங்களுடைய வாழ்விலே வரும்படியாய் ஆண்டவர் இதை கேட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அபியாசப்படுத்தி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குரிய வைராக்கியமா இருக்கும் பொழுது தேவன் இதிலே ஆண்டவரே மகிழ்ச்சி அடைகிறபடியால் ஆண்டவர் இந்த வைராக்கியம் பாராட்டுற வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவோ நன்மைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எலியாவோட வாழ்க்கையிலே ஆண்டவரே அவன் வைராக்கியமா இருந்தபடியால் ஆண்டவரே எலியா ஆண்டவரே கத்தாவே மரணத்தை காணாதவாறு ஆண்டவரே தேவனை எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆண்டவரே கத்தாவே இதே போன்று ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே யோசேப்பு வைராக்கியமா இருந்த பொழுது யோசேப்புடைய சிறை இருப்புகளை மாற்றி யோசேப்பை ஆண்டவரே அரண்மனையிலே ஆசீர்வாதமாய் வைத்தீர். ஆண்டவரே பினகாசை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றி வைத்தீர். ஆண்டவரே எப்படி போன்ற ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனுக்குள்ளே வைராக்கியம் பாட்டி தேவனோடு இருந்த ஆண்டவரை கத்தாவே எல்லா காரியத்தையும் செய்ய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திராணியை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே பிசாசானவன் கொண்டு வர உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரை தேவையில்லாத சிந்தனைகளை கல்வாரி சிலுவையிலே அறைகிறோம். ஆண்டவரை கத்தாவே இயேசுவே நாங்கள் ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியாக இனிவரும் சந்ததிக்கு நாங்கள் வைராக்கியம் காட்டும்படியாக எங்களுடைய சந்ததிகள் மேல் ஆண்டவரை ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன அதே வைராக்கியம் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரை எங்களுடைய சந்ததி மீது ஊற்றப்படும்படியாய் ஆண்டவரை ஒரு யந்தர பக்கரி யந்தர ஆண்டவரை திமுத்திவிட பாட்டி ஆண்டவரை வைராக்கியமா இருந்தபடியா திமுத்தி ஆண்டவரை கத்தாவே தேவனுக்குள்ளே வைராக்கியமா இருந்தது போல எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய வைராக்கியம் ஆண்டவரை கத்தாவே இப்பொழுதே பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாய் பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்பும்படியாய் இந்த திருச்சபையில் இவர காலங்களிலே வைராக்கியமா இருக்கும்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய காரியத்திலும் ஆண்டவரே வைராக்கியம் உள்ளவர்களாக நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அந்நிய பாஷை தெரிஞ்சாக்க அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவரே மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே எங்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வராது வைராக்கியத்தை வத்திக்க பண்ற காரியங்கள் ஆண்டவரை நடைபெறும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை முறியடிக்க ஒரு வல்லமை பெற்றுக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். தேவன் வல்லமையை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். நிரந்தரமான தேவன் ஆண்டவரை நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. நிரம்பி வழியும் பாத்திரம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வைராக்கியமாய் நிற்கிறவர்கள், வைராக்கியம் கொண்டவர்கள் என்று ஆண்டவரை உலகமே சாட்சி சொல்லும்படியா இந்த சபையிலே ஆண்டவரை ஒவ்வொருவரும் அனுப்புவார்களா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த தகப்பனே, இன்றையிலிருந்து ஒரு புதிதான வைராக்கிய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஊற்றெடுக்கட்டும், அதிகமாய் ஊற்றெடுக்கட்டும்.
யெகோ ராஜாவுடைய விக்கிரகத்தை குறித்தொரு பக்தி வராக்கம் உடைக்கப்பட்டது போல அவருடைய சிங்காசனம் சந்ததி சந்ததியாக நிலை நிற்கும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாம் செய்கிற அந்த விக்கிரக காரியங்களை அப்புறப்படுத்த காரியத்தினாலே எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு வைராக்கியம் எங்களுக்கு வரட்டுக்கும் கர்த்தாவே. எலியாவுடைய தேவ வைராக்கியம் ஆகாபை கொன்றான். ஜெசபேலை யெகூ ராஜா கொள்வதற்கு வழிகாட்டியாய் இருந்தான் ஆண்டவரே. அதேவ வைராக்கியத்தினாலே குந்தி குத்தி ஜனங்களை பார்த்து பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், ஓ கத்த தெய்வமானால் கத்தரை சேவியுங்கள் என்று சொன்ன அந்த தேவ வைராக்கியம் எங்களுக்கு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தில் வைராக்கியம் இஸ்ரவேல் அசுத்தப்படுவதை பார்த்த பினேகாஸ் ஆண்டவரை ஈட்டியால குத்தினான் என்று பார்க்கிறோம். மீதியான ஸ்திரீயும் இஸ்ரவேல் புத்திரனையும் என்று அப்படியாய் பரிசுத்தத்தை கொடுத்த வைராக்கியம் எங்களுக்குள்ள அதிகமாய் ஊற்றெடுக்கட்டுக்கும். தாவீது வசனத்தில் வைராக்கியம், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அந்த வசனத்தின் வைராக்கியம் அனுதினமும் மெடிடேஷன் செய்ய வேணும், வாசிக்க வேணும், அதை கை கொள்ள வேணும், அபியாசப்படுத்த வேணும், வார்த்தையில் நிலைத்திருக்கப்பட வேணும். அந்த வார்த்தையை மறுதளிக்காமல் இருந்தால் எனக்கு திறந்த வாசல் கிடைக்கும் என்று அப்படியான ஒரு வசனத்தின் மீது வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும். இயேசு ஆலயத்தை கொடுத்த வைராக்கியம், ஆலயத்தை கொடுத்த வைராக்கியம் இன்றைக்கு எங்கள் சரீர ஆலயமும் எங்களுக்கு கொடுத்தப்பட்ட தேவனுடைய ஆலயமும் வைரக்கமாய் இருப்பதனால இயேசுவுக்கு பிதா மகிமையை கொடுத்தார் அல்லவா, அதே மகிமையை பெறத்தக்கதாக ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபைதாங்கப்பா. பவுல் ஆவியில வைராக்கியம் பாராட்டினான் அல்லவா. அப்போஸ்தலர் எல்லாவற்றிலும் மேலான ஒரு உன்னதமான இடத்தை பவுலுக்கு நீங்கள் கொடுத்தது போல உங்கள் பிள்ளைகளுக்கு உன்னதமான இடத்தை நீங்கள் நிச்சயமாகவே கொடுப்பீங்க. இன்று வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியக்காரராய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். பொருளாதார தட்டைகள் உடைக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல்வதாக. அனுக்கிரகத்தின் தேவன், இரட்சிப்பின் தேவன், நீர் செவிகொடும் ஆண்டவரை அவர்கள் ஜெபங்களுக்கு கர்த்தாவே. அல்ல ஆரோக்கியம் என்ற பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் ஆரோக்கிய சுபபலத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக யெகோவா ராப்பா ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. ஆவில கலக்கத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு ஆவில பவுலை போல ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லத்தக்கதாக ஆவிக்குரிய வைராக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நினைக்கு ஒரு மது ராட்சத்தில் சுவாமி எங்களுக்கு நல்ல ஆராதனையை கொடுத்ததுக்காய் நன்றி. துதி கூடாக மகிமைப்பட்டதுக்காய் நன்றி. வார்த்தையில நாங்கள் பெறப்பட்டதுக்காய் நன்றி. எங்களிடம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, நாங்கள் வறுமையான பாத்திரம், மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லையப்பா. உங்களுடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. எல்லா கணத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முடித்துக் கொள்வோம் எல்லாரும்.